முன்னாள் அமைச்சரும் நெல்லை மாவட்ட கடையநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு பி. செந்தூர் பாண்டியன் மறைவு அஇஅதிமுகவுக்கு பேரிழப்பாகும் என கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். திரு செந்தூர் பாண்டியனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் கழகத்தின் சார்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பி. செந்தூர் பாண்டியன் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த மனவேதனையும் பெரும் துயரமும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். திரு செந்தூர் பாண்டியன் கழகத்தின் மீதும் கழக தலைமையின் மீதும் மிகுந்த பற்று கொண்ட ஒரு தூய தொண்டர். கழக பணியாற்றுவதில் வல்லவர். ஆரம்ப காலத்திலிருந்தே கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு திறம்பட செயல்பட்டு வந்தவர். அவர் கடுமையான உழைப்பாளி. தன் வாழ்க்கையை கழக பணிகளுக்காகவே அர்ப்பணித்தவர். திரு செந்தூர் பாண்டியன் தென்காசி தொகுதி துணை அமைப்பாளர், செங்கோட்டை நகர கழக அவைத் தலைவர், நகர கழக செயலாளர், திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் முதலான கழக பொறுப்புகளில் துடிப்புடன் பணியாற்றியவர் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். செங்கோட்டை நகரமன்ற துணைத் தலைவர், செங்கோட்டை பால் விநியோக கூட்டுறவு சங்க தலைவர், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தலைவர், தமிழ்நாடு மூலிகை பண்ணைகள் மற்றும் மூலிகை மருந்து கழகத்தின் தலைவர் என பல்வேறு அரசு பதவிகளை வகித்த திரு செந்தூர் பாண்டியன் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கதர் மற்றும் கிராம தொழில்கள் துறை அமைச்சராகவும், சுற்றுலாத்துறை அமைச்சராகவும், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராகவும் திறம்பட மக்கள் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு செந்தூர் பாண்டியனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். திரு செந்தூர் பாண்டியனின் இழப்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பேரிழப்பாகும் என்றும் அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் கழகத்தின் சார்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.